ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான வான்ச்சோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். 1/2 கேஜி வெயிட் வர வான்ச்சோ கேக்கோட ரெசிபி தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 பேட்சா பிரித்து திரும்பவும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் இங்கே 1/4 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா க்ரீமியாக வரணும், அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் நான் பீட் பண்ணிட்டேன். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நம்ம பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வெண்ணிலா சாக்லேட் 2 கேக்குமே பண்ண போகிறோம். அதனால் இந்த கேக் பேட்டரை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரித்த பார்ட்டில் ஒரு பார்ட்டில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை சலித்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி பேட்டர் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பால் சேர்த்துக்கலாம். சாக்லேட் 1 லேயர் தான் பண்ண போகிறோம். வெண்ணிலா கேக் 2 லேயராக கட் பண்ண போகிறோம். அதனால் சாக்லேட் பேட்டரை கம்மியாக எடுத்துகிட்டு வெண்ணிலா பேட்டரை அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பால் எதுவுமே சேர்க்கலை. 6 இன்ச் கேக் பேன் 2 எடுத்திருக்கேன். ஒன்றில் வெண்ணிலா பேட்டரும் ஒன்றில் சாக்லேட் பேட்டரும் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். 2 பேனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேனையும் செப்பரேட்டாக நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து பேக்கிங் டைமில் சேஞ்சஸ் வரலாம். இப்போ கேக் ரெடி ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீம் ஸ்டிஃப் பிக்ஸாக வரணும், அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண வச்சுருந்த வெண்ணிலா கேக்கும் சாக்லேட் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெண்ணிலா கேக்கை நான் 2 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். கேக்கை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட்டு வெண்ணிலா கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை சேர்த்துக்கலாம். கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு ஒயிட் சாக்லேட்டில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக சேர்த்துக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட் கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாக்லேட் லேயர் வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீமை சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்த லேயராக கொடுத்துக்கலாம். அடுத்த லேயரில் நம்ம சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்த லேயராக சேர்த்துக்கலாம். கடைசியாக வெனிலா கேக்கை வச்சு நம்ம சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை ஒரு 20 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே நம்ம கனாஷ் ஊற்றிக்கலாம். கனாஷ் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் திரும்பவும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம்.
கேக் வந்து நல்லா கூலா இருக்கணும். கணேஷ் வந்து லைட்டா சூடா இருக்கணும். அப்பதான் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு சைடுல இருக்க கணேஷ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கேக்கோட சைடுல இருக்க கணேஷ் எல்லாமே ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, கேக் போர்ட்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறம், கேக்க ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். கேக் வந்து ஃப்ரிட்ஜில இருக்க டைம்ல சிம்பிளான ஒரு சாக்லேட் டெக்கரேஷன் வந்து கேக்குக்கு மேல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல டார்க் சாக்லேட் வச்சு இந்த மாரி லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் பேக்ல ஊத்தி இந்த மாரி லைன்ஸ் குடுத்துக்கலாம். இப்ப இத வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வெளிய இருக்கட்டும். சாக்லேட் வந்து ட்ரை ஆனதும் நம்ம இத வந்து ரோல் பண்ணிக்க போறோம். இப்ப இந்த ஷீட்ட வந்து மெதுவா ரோல் பண்ணிட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரெடி பண்ண ரோல வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிரலாம். அடுத்ததா ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேக்க வெளிய எடுத்துட்டு, கேக்குக்கு மேல சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாரி லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். சாக்லேட் கனாஷ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வெளிய எடுத்திருந்தேன். சாக்லேட் கனாஷ வச்சு கேக்குக்கு மேல வந்து லைன்ஸ் போட்டாச்சு. இப்ப அடுத்ததா ஒரு பார்டர் குடுத்துக்கலாம். ஸ்டார் நாசில் வச்சு இந்த பார்டர் குடுத்துட்ருக்கேன். இப்ப நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம்ல, அந்த சாக்லேட் டெக்கரேஷன வந்து வெளிய எடுத்துட்டு, ரப்பர் பேண்ட ரிமூவ் பண்ணிட்டு, மெதுவா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, சிம்பிளான சாக்லேட் டெக்கரேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத வந்து கேக்குக்கு மேல வச்சிரலாம். அடுத்ததா நான் இன்னும் 2 சாக்லேட் டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் கேக்குக்கு மேல வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான வான்ச்சோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெண்ணிலா லேயர், சாக்லேட் எல்லாமே இருக்கறனால இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.